இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். ஆனா வீட்டுல என் பொண்ணை காணோம். நான் வீடு முழுக்க தேடி பார்த்தேன். அப்புறம் வெளியே போய் பார்த்தா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா. எங்க போறான்னு புரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேன். அவன் நேரா புவனா வீட்டுக்கு தான் போனா. நான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்குன்னு புவனா கிட்ட கேட்டா. அதுக்கு அவங்க சீனுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நல்ல விதமா தான் சொல்லி அனுப்புனாங்க. வர்ற வழியில பார்த்தா திடீர்னு ஒரு பையன் வந்து நின்னா. கேட்டா என் பொண்ணை லவ் பண்றதா சொன்னான். என் பொண்ணு அவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா. அதை கேட்டு எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அந்த பையன்கிட்ட நான் வேணான்னு எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. அதான் அவனை கொலை பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் என் பொண்ணு அங்கிருந்து போய் குளத்துல விழுந்துட்டா சார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமே. யுவர் ஆனர், ஏசிபி முத்துச்செல்வன் இந்த வழக்கை விசாரிச்சு சாட்சி மற்றும் ஆதாரங்களை அடிப்படையா வச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதில் உள்ளபடி சாருவின் சாவுக்கு அவளோட அப்பா லிங்கமே காரணமாக இருந்திருக்கிறதும், சாருவை காதலிச்ச ஹரின்ற ஒரு இளைஞனை இந்த லிங்கமே கொன்னிருக்கிறாருங்கிறதும் நிரூபணமாயிருக்கு. இந்த லிங்கத்தை இந்த மன்றத்தில் அவருடைய நேரடியான வாக்குமூலத்தை தர அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லிங்கம் லிங்கம் லிங்கம். லிங்கம், நீங்க உங்க பொண்ணோட மரணத்துக்கும் நீங்க தான் ஹரிய கொலை பண்ணீங்கன்றதையும் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேங்க. உங்க பொண்ணு சாருவும் ஹரிய விரும்பி இருக்காங்கன்றது தெரிஞ்சும் அந்த பையனை அவளுக்கு கட்டி வைக்காம எதுக்காக ஹரிய கொலை பண்ணீங்க? விடிஞ்சா சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த நேரத்துல அவனை தான் என் பொண்ணு கட்டிப்பேன்னு சொன்னதை என்னால ஏத்துக்க முடியலங்க. ரகுராம் வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா போனாதான் என் பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கும். அவளால நானும் கொஞ்சம் 4 காசை வச்சுக்கிட்டு கௌரவமா வாழ முடியும்னு நினைச்சேன். அதுக்காக என் பொண்ணு சாருவை சீனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் பல வேலைகளை செஞ்சேன். அது எல்லாத்தையும் குலைக்கிற மாதிரி எந்த வசதியுமே இல்லாம வறுமையில் இருக்கிற ஒருத்தன் வந்து காதலிக்கிறேன்னு சொன்னதும் என்னால தாங்கிக்க முடியல. ஆத்திரத்துல அவனை நான் கொன்னுட்டேன். அது தெரிஞ்சதுனால என் பொண்ணும் போய் சேர்ந்துட்டா. 2 பேரோட சாவுக்கு காரணமா இருந்துட்டு உங்க பொண்ண தூக்குல தொங்க விட்டு அந்த பழியே இந்த ரகுரா மேலேயும் சீனு மேலேயும் விழற மாதிரி செஞ்சீங்களே, எதனால அப்படி செஞ்சீங்க? முதல்ல சீனுவுக்கு தான் என் பொண்ணை பேசி முடிச்சோம். அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கல. ரகுராம் மட்டும் அன்னைக்கு உறுதியா இருந்திருந்தா அன்னைக்கே அந்த கல்யாணம் நடந்திருக்கும். என் பொண்ணு நல்லபடியா வாழ்ந்திருப்பா. என் பொண்ணு செத்துட்டாங்கிற ஆத்திரத்துல வழிய அவங்க மேல நான் போட்டேன். பொறுப்பான பதவியில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் கதிரேசனும் டாக்டர் மகேஷும் குற்றவாளிக்கு உதவியாக இருந்து குற்றவாளியிடமே பணம் பெற்றுக்கொண்டு தன் கடமையை செய்ய தவறியதற்கு அவர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிடுகின்றேன். அத்தோடு இருவருக்கும் 6 மாத சிறை தண்டனை, தலா ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கின்றேன். ரகுராம் சீனு இருவரும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபணமானதால் அவர்கள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கின்றேன். இந்த வழக்கை நேர்மையுடனும் தீவிரத்துடனும் விசாரித்து உண்மையான குற்றவாளியை அடையாளம் காட்டிய ஏசிபி முத்துச்செல்வன் அவர்களை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. நேர்மையாக வாதாடிய அபிமன்யுவையும் இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. தேங்க்யூ. இத்துடன் இந்த வழக்கு முடிவுக்கு வருகிறது.
என் பொண்ணு சாவுக்கு நீயும் ஒரு காரணம்தான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். விடவே மாட்டேன். பாம்புக்கு பாலை வாத்தாலும் அது கொத்தத்தான் செய்யும். இவனும் அப்படித்தான். மட்டும் திருந்தல பாருங்களேன். இவெல்லாம் திருந்தவே மாட்டான் மாமா. நல்லா உதவாங்கட்டும். வணக்கம் ஐயா. ஐயா, ஊருக்குள்ள சில பேர் லிங்கத்துக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு உங்களை தரக்குறைவா பேசினானுங்க. அவனுங்களுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஐயா. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. மனுஷங்களும் அப்படித்தானே. நான் எதையும் பெருசா எடுத்துக்கல. என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான்யா எங்களுக்கு தலைவரே. ஐயா, நடக்க கூடாதது நடந்து போச்சு. அதனால இப்படியே வீட்டுக்கு போகாம நேரா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் ஐயா. ஊர் குளத்துல முங்கி எழுந்து இன்னையோட உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்ததுன்னு பரிவட்டம் கட்டி அம்மனை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாங்க ஐயா. ஆமாங்க, பெரியவங்க சொல்றபடியே செஞ்சிருவோமே. அதோட சாருவோட ஆத்மா சாந்தி அடைய அவளுக்காகவும் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். சரி, நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போலாம். ஐயா, கொஞ்ச நாளா நீங்க இல்லாததுனால ஊருக்குள்ள பல பிரச்சனைங்க. பஞ்சாயத்து வரைக்கும் வந்து யாராலையும் தீர்ப்பு சொல்ல முடியல. அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, எல்லாரோட குறைகளையும் கேட்டு நீங்க தான் நல்ல தீர்ப்பை சொல்லணும். அதுக்கு அச்சாரமா நீங்க வந்து இந்த நாட்டாமச்சாரில் உட்காருங்க ஐயா. வாங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மேல ஒரு பழி விழுந்தது, நான் ஜெயிலுக்கு போனது, இது எல்லாத்தையும் விட இந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியும் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையாம அவ இறந்து போனதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனி யாருக்கும் வரக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் என் மேல உங்க அன்பையும் மரியாதையும் காட்டினதுக்கு ரொம்ப நன்றி.